காய்ஸ் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான் பேஸை பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணலாம். பொதுவாக கிளாஷ் ஆஃப் கிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ஐட்டம்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக் ஆஃப் ஹேமர் இருக்குது, அதுக்கப்புறம் ரூன் ஆஃப் எலிக்ஸரு அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, சின்னதாக யூஸ் பண்ணக்கூடியதும் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுமா ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லது. புதுசாக நீங்கள் வந்து டவுன் ஹால் போட்டிருக்கும் போது ஹீரோஸ் போர்ஷனோ பவர் போர்ஷனோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அது எக்ஸ்ட்ரா ஆயிரம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணுவோம். அது செல் பண்ணதோட எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணுறது தான் கேட்டிங்கன்னா நல்ல ஆப்ஷன். கேஷ் நான் என்ன வாட்டின்னு சொல்கிறேன், மேஜிக் ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளானில் பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க. பக்காவாக பார்த்தீங்கன்னா பேஸை மேக்ஸ் பண்ணலாம். கைஸ் நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட 5 பில்டர் இருக்காங்களோ 6 பில்டர் இருக்காங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல் போட்டதுக்காண்டி ஒதுக்கி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கல் போட்டதுக்காண்டி ஒரு பில்டரை ஒதுக்கி வைங்கன்னு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பில்டிங்ஸை கூட ஈஸியாக அப்கிரேட் பண்ணிடலாம், கல் அப்கிரேட் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 கல் வரை பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் கூட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து டவுன் ஹால் போட்ட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பில்டரை பார்த்தீங்க அப்படின்னா கல் போடுறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி ஒதுக்கி வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் எதையும் அது ஃபுல்லாகாமல் பார்த்துக்கும். அப்படி ஃபுல்லானாலும் நீங்கள் அதை வச்சு கல் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஆர்ச் டவர் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க எல்லா பில்டரையும் வச்சு ஆர்ச் டவர் மட்டும் அப்கிரேட் பண்ணுங்கள். சிலவங்களாம் பார்த்துருக்கீங்களா, ஆர்ச் டவர் ஓடிட்டு இருக்கும், அங்கே பாம் டவர் ஓடிட்டு இருக்கும், விசா டவர் ஓடிட்டு இருக்கும், இங்கே ஈகிள் ஆர்டி ஓடிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இப்படி படிப்படியாக ஆர்ச் டவர், கெனான், மோட்டார் அப்படி அப்கிரேட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம இப்பொழுது நம்ம பில்டிங்கில் மேக்ஸ் போட்டிருக்கோம், சும்மா ஏனத்தோணும் ஆர்ச் டவர் அப்படி இப்படின்னு போடுறதுக்கு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே ஆர்மி சைடு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்மி வந்து உங்களுக்குன்னு செட் பண்ணிக்கோங்க. ஏனத்தோணுன்னு ஒவ்வொரு ஆர்மிலாம் வேணாம், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஆர்மி செட் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக அட்டாக் பண்ணுங்கள். அட்டாக் பண்ணும்போது இந்த பேஸை நான் அடிச்சிருவேனா தோற்றுருவேனா அப்படிலாம் பார்க்காதீங்க. இது ஜஸ்ட் அ கேம் தான். கான்ஃபிடென்ட்டாக அட்டாக் பண்ணுங்கள். உங்கள் அட்டாக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு அட்டாக் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ட்ரூப்ஸு அப்புறம் கிங் குயின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காங்களான்னு அட்டாக் பண்ண போகிறது முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கல்லை அப்கிரேட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிங்கு, குயினு, கிராண்ட் வார்டன், ராயல் சாம்பியன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து லெவல் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்மி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். அதேமாரி கல் போடாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அதேமாரி கிங்கு, குயின் அதாவது ஹீரோஸ் அப்கிரேட் பண்ணாமல் நிறைய பேர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டவுன் ஹால் போடுறீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே ஹீரோஸையும் கல்லையும் சேர்த்து அப்கிரேட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா பில்டர் பேஸே நான் பார்த்தீங்கன்னா 6th பில்டருக்காண்டி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸில் லேண்டேன். லெபார்ட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே இருக்க விட மாட்டோம். சும்மா நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்கிரேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதனால நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எந்த இது ப்ராப்ளமும் வராது. ட்ரூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக மேக்ஸ் போட்டுரும். அதேமாரி இப்போ நீங்கள் வந்து உங்கள் டவுன் ஹாலை வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் போடுறீங்க, அதாவது இப்போ நான் என் டவுன் ஹாலை வந்து மேக்ஸ் போட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் ஒரு நல்ல கிளானில் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க டொனேட் பண்ணுவாங்க. ட்ரூப்ஸ் வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சும்மா என்னன்னே தெரியாத கிளானு ஏதாச்சும் கிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேம் மேலே பார்த்தீங்கன்னா லேட இன்ட்ரெஸ்ட்டும் ட்ராப் ஆகும். அதனால உங்கள் கூட யார் நல்லா ஃப்ரெண்டாக இருக்காங்களோ கம்யூனிகேஷன் எந்த கிளானில் நல்லா இருக்கும் அந்த கிளானில் சேராது தான் நல்லது. அதேமாதிரி சிஓசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ப்ளே பண்ணணும், 6 மணி நேரம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்கலாம், இல்லைனா மிஞ்சி போனால் 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிஓசியில் நல்லா விளையாடலாம். இப்போ நான் சொல்கிற போகிற தப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா சிஓசி பிளேயரும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் நல்லா விளையாடுவாங்க, அடுத்த 1 வருஷத்துக்கு எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அப்புறம் ரிட்டன் எப்படி கேமுக்கு வருவாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு யாராச்சும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, எப்படி ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி ரீஇன்ஸ்டாலே பண்ணுவோம். சிஓசியை பொறுத்த வரைக்கும் பிரேக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுக்கலாம். அதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்தால் நம்ம பில்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நம்மளுக்கு இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. பில்டர் யாரையும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க விடாங்க. அதுக்குன்னு நான் சொல்ல இந்த கல் போடுறதுக்குன்னு ஒரு பில்டர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, அவனை வந்து நம்ம சும்மா இருக்க வச்சு தான் ஆகணும். அதேமாரி ஃப்ரீயாகவோ பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. அப்படி கேம்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்குன்னா யூடியூப்பில் 2-3 சிஓசி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் சிஓசி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கம்பல் பண்ணி திருப்பி சிஓசி ஏற்ற வச்சு உங்கள் கிளானை பார்த்தீங்கன்னா நீட்டாக பில்ட் பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் பேஸ் கூட சேர்ந்து உங்கள் கிளானும் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். கேஷ் பார்த்தீங்கன்னா புதுசு நம்ம கிளான் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் 2 லெவல் ஆக போகுது. 2 லெவல் கிளான் யாரும் எதுவும் நினச்சிக்காதுங்க. கிளானில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளானை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஓசி பற்றி வேறு என்னதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு யூஸ்ஃபுல்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க.
இதேமாதிரி சிஓசி ரிலேட்டடாக வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.